4-5 பேர் வைப்பான், 4 பேர் வைப்பான். மற்ற ஆஃபீஸர் மாதிரி மிஸ்திரி அரபி நாம ஜென்பனுக்கு மத்தியில் நாம இங்கே நினைச்சிக்கிட்டு சரி பார்ப்போம் இப்போ இறங்கினான். நான் நினைக்கல, நான் கேட்டு நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அவன் போலீஸ்காரன் நினைச்சான், எல்லாரையும் தட்ட முடிச்சான். முடிச்சு போட்டு அவன் வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். இல்லை இல்லை யார் போலீஸா வண்டி எடுத்துட்டு வந்து நீங்கள் அவன் சொன்னான் தானே உங்கள்கிட்ட அப்போ பஸ்ஸு போய்க்கிறாங்க என்னன்னா நீங்கள் ஓவர் தரவனை படம் எடுக்கும்போது நீங்கள் சிக்னல் போடலை. போலீஸ் ஸ்டேஷன் இல்லை 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 அங்கே படம் வந்து தாக்கல் பஸ்ஸுக்குள்ளே இல்லை ஆக்கல். இப்படி என்னைக்கு எனக்கு கவலை ஒன்று வந்துட்டு good number 1 good ايه فهمتوا رمضان مبارك رمضان كريم فهمتوا الحمد لله رمضان ها அப்ப எனக்கும் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுது. ஓகே ஓகே அவன் நம்மளோட இது என்ன பார்த்து அப்ப மனசு பேச எனக்கு கவலை நீங்க எடுக்குது பஸ்ஸுக்குள்ள ஆக்கலாம் பிரச்சனை கொஞ்சம் கவலை தான். அப்ப நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸ்கூல் வந்தோடனே எல்லாம் மொத்தம் 4 வண்டிக்கு தானே. தேங்க்யூ அஷ்ரஃப் அஷ்ரஃப் 4 வண்டியும் வந்துட்டு 4 வண்டியும் வந்தாப்புல இப்படி ஒரு ஃபைல் ஒன்று தூக்கிட்டு வரோம். அதுக்கு இப்படி ஒரு ஃபைல் ஒன்று தூக்கிட்டு வரோம். இப்படி ஒரு ஃபைல் பார்த்தா ஒரு 12-13 பேர் இது ஒன்றிக்கும் இப்படி பெரும்படி ஒரு ஃபைல். அந்த சின்ன ஃபைலை தூக்கிட்டு என்ன வந்து என்னன்னா காட்டி கார்டு ஒரு ஆளா பேருக்கு பாஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுல பாஸ் நடக்கலாம். நாம நிற்க நம்மளோட பேப்பரை காணும், நம்ம ஃபைல் தான் எடுத்தோம். கடைசியான முகமது அனிப்பா அப்துல் ரசாக் காட்டினானே ஒரு ஃபைலை மேலே வைத்த நாங்கள் டாப்ல ஃபைலை லைசன்ஸ் எடுக்க தெரிஞ்சு நான் போய் நான் என்ன பாஸ் ஆனேன். நீ பாஸ் அப்பா, நீ போய் லைசன்ஸ் எடுந்தான் அதோட ஒரு ஐடியான்னு வந்துச்சோ. அப்போ நான் ஒழுங்காக போயிட்டாங்க காசை கட்டிட்டு எடுக்கொண்டு வந்தோம். கிரெடிட் கார்டு வேணும், கிரெடிட் கார்டெலாம் பே பண்ணலான்னா இல்லை. அப்போ கேஷ் பே பண்ண இல்லை, கேஷ் பண்ண நாளைக்கு தான் எடுக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டு வரும் இப்போ எடுக்கலான்னா நான் உடனடியே இப்போ லைசன்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வைக்கிறோம். இந்த ஸ்கூலில் இனி வைக்கப்படாது லைசன்ஸ் மறுவாயினும் அங்கே வேலை செய்யப்படி வந்து கொடுத்தான் கார்டில். கார்டில் கொடுத்தான். அவனுக்கு 20 ரூபா கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா, 250 ரூபாய்க்கு 270 ரூபா கொடுக்கணும். 270 ரூபாய்க்கு அவனுக்கு கொடுத்து போட உடனே அடுத்து லைசன்ஸ் எடுத்தாச்சு. நம்மளோட மாஸ்டர் கூப்பிட்டு 100 ரூபா காசு வச்சுக்க. ஏற்கனவே நான் 250 ரூபா கொடுத்தேன் கார்டு அது செஞ்சுக்க. அவனுக்கு மேலே நான் இப்போ இல்லை, நான் இப்போ இல்லை அவனுக்கு. ஆனால் பாஸ் ஆகி அறியப்பட்டவனே யார் வரைஞ்சி பாஸ் எவ்வளோ கொஞ்சம் கேட்டான். எனக்கு வந்த ஆத்துறதுக்கு யாரு வரைஞ்சு நாய் எனக்கு என்ன செய்யறேன். அவனோட கடமையை செய்யணும், நம்மளோட கடமையை ரெஸ்பெக்டாக நாம் செய்யணுமே. நாளைக்கு ஒரு சில வந்தாலும் வந்த அவன் இவன் மலையாளி வந்து 50 ரூபா காசு கொடுத்து பிச்சைக்காரன் பார்ப்பான். நான் அவளுக்கு 100 ரூபா காசு தூக்கி கொடுத்து நான் ஏற்கனவே காசுலாம் கொடுத்தேன் வச்சுக்கணும். நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார், அவருக்கு 50 ரூபா காசு கொடுத்து அவருக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கணும். வண்டி தான் அதே வண்டியை அடிக்கிறதுக்கு இன்னைக்கு அங்கே கேரேஜில் இருக்கிற அந்த சிங்கிள் பண்ணியாது அவனுக்கு 50 ரூபா ஒன்று கொடுத்து போட்டு நான் வண்டியில் ஏறி வந்துட்டோம் லைசன்ஸ் எடுத்து. காசு அள்ளி இறக்கிக்கிறாரு. பிரச்சனை முக்கியமான விஷயம் அள்ளி எறியணும் காசு. இந்த விரிச்சி எடுங்க எடுத்து இந்த சிச்சுவேஷன் நிற்கிறவா அதில் 10 அடி மேலே உசந்து நிற்போம் நின்று வேண்டு. உண்மையில் எனக்கு அந்த கடைசி பயில எல்லாரையும் பாஸ் பண்ணி அனுப்பிவிட்டான். நாம லைஃப்ல எங்கே நிற்க மாட்டேன். இந்த நில்லுவை 10 அடி நிலத்தை உசந்து நிற்கும். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 பசங்க கூட அதில் 12 வரை கூட 70 பேர் எத்தனை அரபிக்காரங்க கூட படித்தவங்க. எனக்கு அப்படிதான்.